ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அன்பின் பாரங்கள். என் தோளை அழுத்திய சில அன்பின் பாரங்களை இப்போது இறக்கி வைத்து விட்டேன். பிறகு நான் கைவீசி இலகுவாக நடக்க வேண்டும் தானே. இல்லாமல் ஆகிவிட்ட அன்பின் பாரங்கள் முன்பை விட இப்போது 100 மடங்கு கனத்துவிட்டன. ஆண் பறவை ஒன்று சொல்கிறது, அவன் ஆண்மகன் என்பதால் தான் இதயத்தில் அவ்வளவு வலிகள் இருந்தும் ஈரத்தை கண்களில் மட்டும் காட்டுவதே இல்லை. அவன் உள்ளம் முழுவதும் குடும்ப பொறுப்பு. ஊரூராய் சென்று உழைப்பதே அவன் பிழைப்பு. எத்தனை பாரங்கள் அவன் மீது இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள மறுப்பதே இல்லை அவன். ஐயமில்லாமல் குடும்பம் வாழ ஒவ்வொரு நாளும் ஓய்வெடுக்காது ஓடாய் உடைத்தே தேய்ந்தவன் அவன். ஔடதமாய் அவனுக்கு இருப்பதும் அவனேதான். ஒரு ஆண் பறவை மனதில் நினைப்பது. இங்கு ஒரு சின்ன கவிதையை நான் சொல்கிறேன் நண்பர்களே. யாரோ ஒருவரை நினைக்காமல் இருக்க எவ்வளவு பேரைத்தான் நினைத்து கொள்வது களைப்பாக இருக்கிறது. அருந்தப்படாத கோப்பை. இந்த அர்த்தமற்ற உறவை ஏன் தொடர வேண்டும்? முறித்து கொண்டு மட்டும் என்ன வாழ்ந்துவிடப் போகிறேன்? அது அதைவிட அர்த்தமற்றதாக மாறிவிடும். இருப்பது போன்ற தோற்றங்களின் நிழலிலேயே இருந்து கொள்கிறேன். நீண்டு கொண்டே செல்லும் நினைவுகளிடமிருந்து எப்படியாவது மாட்டிக்கொள்ளாமல் மீண்டுவிட மனம் எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் அவையெல்லாம் நினைவுகளுக்கு முன்னால் தாக்கு பிடிக்க முடியாமல் தோற்று போய்விட்டன. மனதினை சற்றும் இடைவிடாது கொன்று தீர்க்கும் ஆயுதமாய்த்தான் இந்த நினைவுகள் இருக்கிறது. அழைக்க நினைத்து அலைபேசியில் உன் எண் தேடி பின் தொடுதிரையை அணைத்து வைப்பதென்று அன்றாட செயலடி. திரும்பி வருவதென்றால் நீயே வந்திருப்பாய்தானே. நான் திடீரென செத்து போய்விட்டால் நீ வாய்விட்டு அழ வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். உன்னுடன் இருப்பவர்கள் உன்னை சந்தேகிப்பார்களா என தயக்கமில்லாமல். அத்தனை இலைகளும் உதிர்ந்து ஒரே ஒரு இலை மட்டும் மிஞ்சிய மரத்தின் தோற்றம் என்னவோ போல் இருக்கிறது. சின்ன குட்டியே, எலும்பும் தோலுமாய் நடக்க முடியாமல் நின்றவாறு மூதாட்டி ஒருத்தி நடுங்கும் கையை நீட்டி பிச்சை கேட்பது போல அக்காட்சி வந்து வந்து வதைத்தெடுக்கிறது. பொம்முக்குட்டியே, மரத்தை வெட்டி கொண்டிருக்கும் போது மரம் என்னை வெட்டாதீர்கள் என சொல்லவில்லை. அதற்கு பதிலாக கிளியை சத்தமிடச் சொன்னது. கூட்ட நெரிசலில் தவறவிட்ட சில்லறையை எடுக்க சிரமமாக இருக்கும் என்று பரவாயில்லை என விட்டு செல்வது போல் சில சில்லறை மனிதர்களையும் விட்டு விலகி செல்லுங்கள். சிரமப்பட்டு எடுத்து வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் ஒன்றும் சிறந்தவர்கள் இல்லை. 24 மணி நேரமும் 365 நாட்களும் அங்கேயே உட்கார்ந்து உண்டு உறங்கி கிடக்கும் பிச்சைக்காரர்களுக்கு கிடைக்காத வரமும் வாழ்வும் ஏதேதோ எண்ணங்களுடன் எப்போதாவது ஒரு நாள் கோயிலுக்கு செல்லும் நமக்கு கிடைக்க பெறலாம் இல்லையா? நம்பிக்கை, வேறென்ன சொல்ல. திடீரென்று ஒரு உணர்வு எனக்கு தோன்றுகிறது. அம்மா தேடுவது போல. தொலைபேசியை எடுத்து அழைக்கிறேன். நீ எப்போது அழைப்பாய் என காத்திருந்தேன் என்கிறேன். காற்று கூட அவளின் உணர்வுகளை சுமந்து கொண்டு வருவது ஆச்சரியம்தானே. பார்வை. கடல் பார்க்கச் சென்றோம். குமுறுகிறது, இறைகிறது, அழுகிறது, ஆர்ப்பரிக்கிறது, ஓங்காரமிடுகிறது, இறைஞ்சுகிறது, போராடுகிறது. அலை அலையாக வெள்ளை குதிரைப்படை விரைகிறது கரை நோக்கி. பலவித எண்ணங்களுடன் நடந்து கொண்டிருந்த என் கைப்பற்றி வந்த மகன், அம்மா, கடல் எப்போதும் விளையாடி கொண்டே இருக்கிறது என்றான். துள்ளி குதித்து விட்டு சென்றது ஓர் அலை. எவர் எழுதாவிட்டால் என்ன, நீ கவிதான் என் கண்ணம்மா என்று சொல்கிறாள் அம்மா. ஆழமான அன்பு ஏற்படும் போது பெரிய அளவில் சுதந்திரம் கிடைக்கிறது என்கிறார்களே. அன்பு ஆழமாகும் போது அன்பு காட்டும் அந்த நபர் அவரது இயல்பு நிலையை ஏற்று அவராகவே இருந்துவிட நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள். அந்த மனிதரை மாற்றும் முயற்சியை நிறுத்திவிடுகிறீர்கள். ஒரு பெண்ணின் இதயம் ஒரு ஆணுக்காக இறக்கப்பட ஆரம்பித்து விட்டால் அவள் பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொள்ளப் போகிறாள் என்றுதானே அர்த்தம். பூவினம் சேராத பூ ஒன்று பூமியில் பூத்த நாள் இன்று. வாட பூவின் இதழ் போல இன்றொரு நாள் மட்டுமல்ல, என்றைக்கும் புன்னகை மலர்ந்திட என் வாழ்த்துக்கள். எல்லா வெற்றிகளும் சந்தோஷங்களும் துயரங்களும் வெறும் நினைவுகளாக மட்டுமே மிஞ்சியிருக்கிறது என்பது எவ்வளவு வேதனையானது. இவ்வளவுதானா மனித வாழ்க்கை? இனி பலனில்லை என்ற பிறகும் ஒருவரை தேடிச் செல்லும் அன்பு. நினைவு தப்பியவர்களிடம் எவ்வளவு அன்பை தந்தாலும்
அவர்களால் உணர முடியாது எனும்போது அவர்களை கைவிட முடியாத அன்பு, அதற்குத்தான் அத்தனை தரிசித்து விடத்தான் அவனவன் செத்து கொண்டிருக்கிறான். பிறவியிலேயே பார்வை இல்லாதவர்கள் மனிதர்களிடம் அழகென்று எதை காண்கிறார்களோ அதுவாகவே இருந்துவிட ஆசை. புதிதாக மனிதர்கள் எல்லாம் வேண்டாம், சந்திக்கவோ புதிய அன்பை தேடவோ நான் விரும்பவில்லை. இருக்கிறவர்கள் இப்படியே கொஞ்சம் மாறாமல் இருந்துவிட்டால் அது போதும். விடுபட்ட கிளியின் மனம் அடைபட்டுதான் கிடக்கிறது விடுவித்த கைகளிடம். நன்கறிவேன் சகி, எவராகினும் விலகி விலகி புள்ளியாய் மறைந்து போகும் காலம் வந்தே தீரும். நீ உடனிருக்கும் காலங்களில் உன்னை சங்கடங்களின்றி பார்த்து கொண்டேன் என்ற ஒரே நிம்மதி போதாதா? என் அவமானங்களை கழுவ 100 சமுத்திரங்கள் வேண்டும். என் புண்களை ஆற்ற 100 மருத்துவர்கள் வேண்டும். என்னை கொஞ்சம் நறுமணமூட்ட 100 தைல புட்டிகள் வேண்டும். என் கண்ணீரை நிறுத்த 100 அற்புதங்கள் வேண்டும். என் துயரங்களை கடைய 100 மலையும் 100 பாம்பும் வேண்டும். என் மண்டை பேய்களின் கொட்டத்தை அடக்க 100 மாந்திரிகள் வேண்டும். என் இமைகளை தூக்கி கண்களில் வைக்க 100 தெய்வங்கள் வேண்டும். இவை எதுவும் இல்லையெனில் ஒரு பொட்டாவது எனக்கு வேண்டும். ஒரு பொட்டு கிடைக்குமா என்று. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.